நீ எழுத ஆரம்பிச்சிரு சோமா. You are cut about the rest. Your courage is enough to have a voice of your own. பாண்டு, கரேஜியஸ்க்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நீ ஒன்று பண்ணு, போய் டிக்ஷனரியில் தேடு. I need women like you to change the face of the country. என்ன பண்ற? இன்னும் கிடைக்கலையா? அதை காட்டு. என்ன பண்ற? உனக்கு ஒழுங்கா டிக்ஷனரியில் ஸ்பெல்லிங் கூட பார்க்க தெரியாதா? உன்னோட இங்கிலீஷ் அறிவு அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு வளர்ந்துருக்கியோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சோமா, ஏன் இப்படி இருக்க? அனிருத்து கிட்ட இருக்க திறமை ஓன்ட்ட இல்லையே. அப்படிதானே உங்களை பத்தி அப்பா சொல்லுவாரு. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில. சோமா, பாண்டு நீ என்ன பண்ற? சோமா, கொஞ்சம் அமைதியாயிரு. COURAGEOUS. That's how the courage is spelled. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. நான் ஸ்பெல்லிங்க பத்தி கேட்டேன். என்னோட முட்டாள் ஃபாரின் மாமா. முட்டாளா? ஏன்? இப்ப யாருக்காக இந்த கடிதத்தை எழுதுறீங்களோ அவளுக்கு கரேஜஸ்னா என்னன்னு இல்ல இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு என்ன மாதிரி அழகு என்ன மாதிரி படிச்ச பொண்ணா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன? யாருமே இல்ல அண்ணி. அண்ணியா? நான் இன்னும் உங்களுக்கு அண்ணி ஆகலையே. கண்டிப்பா ஆயிடுவீங்க. யாருக்கு தெரியும்? சரி, நான் அழகா இருக்கேனா இல்ல ரொம்ப அழகா இருக்கேனா? இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருந்தாகணும். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சரியா 6 மணிக்கு வந்துருவாங்க. அவர் கண்ணுக்காவது என்னோட திறமையோ அழகும் தெரியுதான்னு பாப்போம். அவருக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல? சரி, இங்க பாருங்க, என்னோட மேக்கப்ல எந்த குறையும் இல்லைல்ல? பொய் சொல்லி என்னையே நீ டெஸ்ட் பண்றியா கௌதமி? அதுக்கு உன்னை நான் இப்படியே போக விட்டாதானே? இப்ப அந்த பையனுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். நாம லெட்டரை திரும்பவும் எழுதலாம் தமிழ்ல. உண்மையிலேயே கௌதமி புத்திசாலி தான். அதை அன்னிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? இது வரைக்கும் அவ உனக்கு அண்ணி ஆகல தம்பி சோமா. என்ன பண்ண போற? அனிருத் தான் எதுவுமே சொல்லலையே. இனி என்னதான் பண்ணுவ? அவன் வாயிலிருந்து காதல வர வைக்கிறது நடக்காத காரியம். அவர் வாயிலிருந்து வர்றது கஷ்டம்தான். ஆனா அவரோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், என்ன தவிர அவர் மனசுல யாராலையும் வாழ முடியாது. ஏன் தெரியுமா? என்ன தவிர அந்த மொரட்ட அனிருத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. போதும், புளி சாப்பிடுறது நிறுத்து. தொண்டை கரகரப்பாய் பேச முடியலன்னா எல்லாரும் ஊமன் சொல்லுவாங்க. ஊமையா? ஊமன்னா என்னக்கா? யாரால பேச முடியலையோ அவங்கள தான் ஊமன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லா பொண்ணுங்களும் ஊமை தானே? எப்படி சொல்ற? அம்மா சொல்லிருக்காங்க, பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசையை யார்கிட்டயாவது சொல்லணும்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவங்களால சொல்ல முடியாதான். அப்படி அவங்க சொல்ல முடியலன்னா வாயிருந்தா ஊமை தானே? நமக்கிட்ட தான் குரல் இருக்கே. அது பேசாம இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா தாயே, நீ வாய் மூடிட்டு இருக்கிறதே நல்லது. சும்மா வாதம் பண்ணிட்டே இருக்க. ஆரோக்கியமான வாதம் நல்லது தானக்கா. உன்னோட இந்த புளிப்பான காரமான பேச்செல்லாம் நான் மாமனார் வீட்டுக்கு போனோன்னு எப்படி கேட்க போறனோ பொம்மி. ஞாபகம் வந்தா உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்களும் நானும் அப்புறம் அம்மாவும் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம். சரி சரி, கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேல்ல? இல்லக்கா, கல்யாணம் நடக்காது, அதான் சந்தோஷமா இருக்கேன்.
என் கட்டாசுக்கு தான் பதில் வரல, அப்புறம் எப்படி மஞ்சள் வரும்? எனக்கு மஞ்சள் சடங்கு நடக்கலனா அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம் நடக்கலனா நானும் அம்மா விட்டு போக மாட்டேன். வாய் மூடு, அப்படிலாம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா கட்டிக்கு போறவன் இருப்பான்ல, அவன் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிப்பான் பொம்மி. அம்மாவை விட நம்மள அதிகமா யார் நேசிப்பாங்கக்கா? பொம்மி, பொம்மி, உன்னோட வயசான மாமனார் மஞ்சள் எடுத்துட்டு வந்திருக்காரு. சீக்கிரமா வீட்டுக்கு போ. மஞ்சள் வந்துருச்சா? அப்போ உனக்கும் கல்யாணம் தான். என் மாமனார் மஞ்சள் கொண்டு வந்திருக்காரா? அப்படின்னா கட்டிக்க போறவருக்கு கொடுத்த பதிலையும் கொண்டு வந்திருப்பாரே. நான் அந்த கடிதாசிக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம அனுப்பிட்டா. என்ன கடிதாசி? எனக்கு எந்த கடிதாசியும் கிடைக்கலையே. தப்பிச்சோம். அது எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் மஞ்சள் நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொடுத்துருங்களேன். நான் மத்த வேலையெல்லாம் போய் பார்த்துடுவேன். ஆமா, இந்தாம்மா. நீங்க எவ்வளவு பணம் கேட்டீங்களோ அவ்வளவு பணம் இதுல இருக்கு. கல்யாணம் மட்டும் முடிஞ்சுன்னா இதோட 5 மடங்கு உங்களுக்கு பணம் நான் தர்றேன். என் பங்குக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேலைகளை செய்யறீங்களா? பேச்சு கீச்சு மாற மாட்டீங்களா? ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டா அந்த பொருள் யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியும்ல? இங்க எல்லாரும் என்ன அந்த பொம்மியோட மாமனார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்ற உண்மைய அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோட அம்மா கிட்டையும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. என் கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளைக்குரிய எல்லா மரியாதையும் எனக்கு கிடைக்கணும். சொல்றது புரியுதா? புரியுது புரியுது. இந்த வயசுலயும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இல்ல. இங்க வா, குடு, போ. மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறேனா? நான் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தானே? பொம்மிக்கும் எனக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? சரி, நான் கிளம்பட்டுமா? என்னாச்சு என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணா கிடையாது. ஐயா தம்பி, சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. இப்போ தேவையான வேலை தான் பண்ற. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? போ இங்க இருந்து. ஏன் அத்தை, மஞ்சள் சடங்கு எனக்கு தானே, நான் வரக்கூடாதா? தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. என்ன ஏமாத்தி ஏன் மஞ்சள நீங்க பூசிக்கலான்னு பாக்குறீங்களா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? போ இங்க இருந்து கிளம்பு. முடியாது. என் கடிதாசிக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கடுதாசியா? அவ சின்ன குழந்தை, கட்டிக்க போற புருஷன் முன்னாடி எப்படி வரணும்னு கூட தெரியாது. நான் அவ அத்தை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கா? இப்படிதான் புகுந்த வீட்டு ஆளுங்க வரும்போது தலைவெறி கோலமா வருவாங்களா? முடிய அவுத்து போட்டு அலையிறது அசிங்கன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? போ போ, முடிய கட்டிக்கிட்டு வா. இங்க பாருங்க அத்தை, முடிய கட்டுறது கொண்டு போடுறதெல்லாம் நிச்சயமா நான் செய்யறேன். அதுக்கு முன்னாடி மாமனார் கிட்ட இருந்து பதில் கடிதத்தை வாங்கிட்டு போறேன். உன் நீல நாக்க அறுத்து உன் முடியோட சேர்த்து கட்டிடுவேன். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அண்ணி. அவளுக்கு புரிய வைங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு விதவை தங்கச்ச தூக்கி சுமக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாவம், அவர் வாயை கட்டி வயித்த கட்டி இந்த தீனி மாடுக்கு எவ்வளவுதான் வாங்கி போடுவாரு. நானா தீனி மாடு? இந்த சடங்குக்கு லட்டு செஞ்சீங்களே, மொத்தத்தையும் ஒழிச்சு வச்சு நீங்களே காலி பண்றீங்க. கடவுளே, இந்த கொடுமையை பாத்தீங்களா? இவ கண்ணு எப்பவுமே சாப்பாட்டுல தான் இருக்கும். பொண்ணை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் மட்டும் முடிவு பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டி போயிருப்பேன். என்னோட பொக்கிஷத்தை 2 நாளைக்கு நல்லபடியா பாத்துக்குவீங்களா? நல்லபடியா பாத்துக்க. போதும், இதுக்கு மேல இவளுக்கு ஆக்கி கொட்ட என்னால முடியவே முடியாது. இவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் இவ எந்த குத்தம் இங்க பண்ணக்கூடாது, புரியுதா?
இன்னைக்கு என் மேக்கப்லாம் நல்லா இருக்குல்ல? சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சரியா 6 மணிக்கு வந்துருவாங்க. மணி 6 ஆயிடுச்சு. இப்போ பொண்ணு பார்க்க வந்துருவாங்களோ? ஒருவேளை அண்ணி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பாண்டு, அப்புறம் அவங்க நமக்கு அண்ணி கிடையாது. இப்போ அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் இல்லையே. அண்ணன் நினைச்சா தடுக்கலாம். நீ வேணா அனிருத் அண்ணா கிட்ட பேசி புரிய வை. எனக்கு ஒன்றும் அடி வாங்குறதுக்கு ஆசை இல்லை. நீங்க வேணா போய் பேசுங்க. சோமானா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார் வந்துருச்சு. அங்க பத்தியா மாப்பிள்ளை பையன்? அவங்க நம்ம அண்ணிய, ச்சே, அவங்க கௌதமிய பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஆமாமா, அங்க பாரு, பாரிஸ்டர் மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம அனிருத் அண்ணன் மாதிரியே இருக்கிறாரு. இனி என்ன பண்றது? பாவம் கௌதமிக்கு பாரிஸ்டர்னா தான் பிடிக்கும். ஆமா. ரொம்ப அழகா இருக்கால. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லு ராஜா, நீயே சொல்லு. அது வந்துப்பா, இவர் தான் அனிருத், எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற மிஸ்டர் கோபியோட மூத்த பையன். ஏதாவது வேலையா வந்தியாப்பா? உங்களுடைய இந்த முக்கியமான நிகழ்வில் என்னால் இடைஞ்சல் எதுவும் இல்லையே? இல்ல இல்ல, நாங்களும் உங்களுக்காக தான் என்ன விஷயமா வந்தப்பா? புக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கவா? ஆ ஆ நான் இப்போ வந்துடுறேன். நீங்க ரசகுல்லா சாப்பிடுங்க. கௌதமியே செஞ்சதா என்ன அது? ஆமா, இன்னைக்கு தான் நம்ம எல்லாரையும் நல்லா செய்யறாளே. ஏன்பா, என்ன புக் வேணும்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? புக் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். எனக்கு உன்னுடைய எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னு என்னை விட யாருக்கு நல்லா தெரியும்? ஓ, ஒருவேளை நீங்க அந்த புக்கை தேடுறீங்களா? அதுதான் காதலி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போவா, அப்போ காதலன் வந்தா. வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, பொண்ணு பாக்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ற கௌதமி? ஏன் பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நான் பண்ணக்கூடாதா? பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவ என்ன பாராட்டினா, மகிழ்ச்சி படுத்தினா, என்ன திறமையானவளாவும் புத்திசாலியாவும் நினைச்சா. கட்டிக்கு போறவன் தன்னை அப்படி நினைக்கணும் தானே எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. கௌதமி, நீ எனக்கு யாருன்னே உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்ல, ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு கௌதமி. இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கிறது? எனக்கு தெரியாது. ஆனா உன்னால காத்திருக்க முடியாதுன்னா என்னால தடுக்க முடியாது. உன் வழியில குறுக்க வரவும் மாட்டேன்.
எங்க ராஜாவுக்கு கௌதமியை பிடிச்சிருக்கு. சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாமா? மா கௌதமி ராஜாவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்குது ரொம்ப. ரசகுல்லா, வடை, பாயசம் எல்லாம் பிடிச்சிருக்கு. இவன் என்ன பண்றா? அப்பா எனக்கு திரும்பவும் அதே மாதிரி பண்ணுதுப்பா. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. என் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பா போயிட்டு இருக்குல்லப்பா. எனக்கு வைத்தியம் நடந்துட்டு இருக்குல்ல, சாப்பிடுவேன். எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்ன எழுந்துட்டீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பைத்தியம்னா உங்களுக்கு பிடிக்காதா? ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயமா இருக்கு. நாங்க அவசரமா கிளம்புறோம். போங்க சீக்கிரம் போங்க. என்னப்பா இவங்க போறாங்க? தம்பி 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 நில்லுங்க, எங்க போறீங்க? கௌதமி பிடிச்சிருக்கு. பாட்டி பாத்தீங்கல்ல, அனிருத்தே வர வச்சிட்டேன். எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்ல? இதுல நீ ஜெயிச்சிட்டமா. ஆனா அனிருத்தை இங்க வந்து தலகுனிய வச்சதுக்கு பதிலா நீ அனிருத்து முன்னாடி தலகுனிஞ்சு நின்னு இருந்தா அவன் மனச நீ சுலபமா ஜெயிச்சிருக்கலாமே. அவர் மனசு ஜெயிக்க என்ன இருக்கு? அந்த மனசே நான் தானே. உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க அனிருத். உங்க பேரை சொல்லி நான் முகத்துல மஞ்சள் பூசிக்கிறேன். இங்க பாரு பொம்மி, இன்னைக்கு உனக்கும் சடங்கு. மஞ்சள் சடங்கு நடக்கும்போது நீ தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இனிப்பெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால வாயாடி மாதிரி வாய் பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இரு. ஒருவேளை உங்க மாமனார் அந்த கடிதத்தை எடுத்துட்டு வராம கூட இருந்திருக்கலாம்ல. உன்னை கட்டிக்க போறவரு அதை தபால்ல கூட அனுப்பியிருக்கலாம்ல. அப்படிலாம் நடக்குமா என்ன? ஏன் நடக்க கூடாது? யாரு கண்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தபால்கார மாமா கூட அதை கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு அவரு தபால் கொண்டு வர நேரம் வந்துருச்சு. இப்ப சந்தோஷமா? இருக்காதா பின்ன. என்ன கவலையா இருக்கா? கடிதாசி இன்னும் வரலன்னு கவலைப்படுறியா? ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பேசாம மஞ்சளை பூசிக்கிறது தான் நல்லது. ஏதாவது அசிங்கமாயிடுச்சுன்னா யார் அவமானப்படுவா? உன் மாமா தானே. சொல்லுடி, மஞ்சள் பூசிப்பல்ல? சொல்லு பொம்மி. பதில் தெரியாம மஞ்சள் பூசிக்க மாட்டேன். நீ பசியில ஊமூலையே தின்னுட்டியா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்சள் பூசுற சடங்கு செஞ்சுதான் ஆகணும். அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணணும். இந்த மஞ்சள் எங்க மாமனார் வீட்டுக்கே திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அப்படியே பைத்தியக்காரி. மஞ்சளை திருப்பி அனுப்பிட்டா உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இங்க யார் அழுதுட்டு இருக்கிறது சொல்லுங்க.
விட எப்பவும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். நான் கட்டிக்க போற கணவன் கிட்ட இருந்து எனக்கு பதில் வர வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி மஞ்சள் மட்டும் இல்ல, கொஞ்சம் விபத்தை கூட நான் பூசிக்க மாட்டேன். பசுவையும் பொண்ணையும் கட்டி போட்டு தான் வளர்த்தணும்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. இவ திமிர் புடிச்ச பொண்ணு. இவ வாயால சொன்னா கேட்க மாட்டா. இவளை கட்டாயப்படுத்தி புடிச்சு உட்கார வச்சு மஞ்சளை பூசி விடணும். இல்லனா இவ நம்ம மூஞ்சில எல்லாம் கரிய பூசிடுவா. மஞ்சளை பூசி விடலாம். எல்லாரும் வாங்க. அடியே நில்லு. ஏய் நில்லு. மாட்ட வேணா உங்களால கட்டி போட்டு வளர்க்க முடியும் அத்தை. உனக்கு பதிலா பசுவை வளர்த்திருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். நீ எங்க உயிரெல்லாம் எடுக்கிற? ஒழுங்கா வா. பொண்ணுங்க எப்பவுமே கோட்டுக்குள்ளதான் வாழணும், அதை எப்பவுமே தாண்டக்கூடாது. நில்லடி. நீங்க எல்லாரும் தான் இப்ப அந்த கோட்டை தாண்டி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பசுமாடா இருந்த நீங்க எல்லாம் காலி ஆயிட்டீங்க. முதல் தடவையா கிராமத்துல இருக்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆம்பளைங்க மட்டும் வரக்கூடிய இந்த மைதானத்துக்கு வந்துட்டீங்களே. என்னங்க அத்தை, என்னங்க பெரியம்மா?